Hi friends, welcome to Red X Media. இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது எல்லா இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் வந்திருக்கும். எதனால் அடித்தாங்க, ஏன் அடித்தாங்க அப்படின்றது நிறைய வாதங்கள் இருக்கலாம். இப்போது அந்த போலீஸ் ஆஃபீஸர், அதுவும் யூனிஃபார்மில் இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸரை கன்னத்தில் அரைஞ்சதுனால இந்த வீடியோ வந்து பயங்கரமாக வைரலாக இருக்குது. ஸோ நான் அதர் லாங்குவேஜ் சேனல்ஸ்லையும் பார்த்துருப்பீங்க. ஸோ இது என்ன டீட்டெயில்ஸ், இது எதனால் அடித்தாங்க அப்படின்றத வந்து தமிழில் உங்களுக்கு நிறைய பேருக்கு புரியாமல் இருக்கலாம். அதை சார்ந்து தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஜெய்ப்பூர் ஏர்போர்ட்டில் தேர்ஸ்டே நடந்த இந்த இஷ்யூ வந்து சோஷியல் மீடியாவில் பெரிய லெவலில் வைரலாக இருக்குது. ஸோ ஸ்பைஸ்ஜெட் நிறுவனம் என்ன சொன்னாங்க, சிஐஎஸ்எஃப் அந்த டிபார்ட்மெண்ட்டோட சீனியர். ஸோ இவங்க ரெண்டு பேர் வாதங்களும் என்ன, ஸோ இதுவும் ஒரு அண்டர் கவர்மெண்ட், இவங்க டைரக்ட் கவர்மெண்ட், ரெண்டு தரப்புல இருந்து என்ன வாதம் வைக்கிறாங்க. ஆல்ரெடி அந்த பொண்ணு அரெஸ்ட் பண்ணி கண்ட்ரோலில் வச்சிருக்கிறாங்க. பிஎன்எஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்கள ரெண்டு பேரையுமே இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யார் மேலே தப்பு இருக்குது, யார் மேலே தப்பு இல்லைன்றதை வந்து அவங்க ரிப்போர்ட் சப்மிட் கொடுத்த பிறகு தான் கோர்ட்டில் வந்து இவங்க பேரில் ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு ஜெய்ப்பூர் ஏர்போர்ட்டில் நடந்த இந்த இன்சிடென்ட்டு உண்மையிலே தப்பு யார் மேலே இருக்குது, ஸ்பைஸ்ஜெட் நிறுவனத்து மேலே இருக்கா, இல்லை அந்த எம்ப்ளாயி மேலே இருக்கா, இல்லை இந்த கிரிராஜ் சிஐஎஸ்எஃப் மேலே போலீஸ் இன்ஸ்பெக்டர் மேலே இருக்கா அப்படின்றத வந்து இன்னைக்கு டீட்டெயில் ரிப்போர்ட்டாக ஏர்போர்ட்டில் இவங்க வேலை செய்துட்டு இருக்கும் போது ஒரு ஸ்பைஸ்ஜெட் ஸ்டாஃப் அந்த செக்யூரிட்டி கேட் வழியாக ஸ்கேனிங் பண்ணிட்டு போகும்போது அந்த சிஏஎஃப் இன்ஸ்பெக்டரை வந்து கிரிராஜ் பிரசாத்தை வந்து ஒரு ஸ்டாஃப் வந்து ஸ்லாப் பண்ணுறாங்க. சிஐஎஸ்எஃப் அப்படின்னா என்னன்னா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். ஸோ இவங்களும் கவர்மெண்ட் கீழே தான் இயங்குறாங்க. ஸோ ஒரு ஃபோர் ஓ கிளாக் இருக்கும். 4 o'clock வந்து ஸ்பைஸ்ஜெட் ஸ்டாஃப் வந்து செக்யூரிட்டி கேட் வழியாக ஸ்கேன் பண்ணிட்டு வெளியே வரணும். அவங்க தவறுதலாக வேற கேட் வழியாக வெளியே வந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு வாக்குவாதம் நடந்திருக்கு. அந்த டைமில் அனுராதா என்ற ஸ்பைஸ்ஜெட்டில் வேலை செய்யக்கூடிய அந்த ஸ்டாஃப் வந்து கிரிராஜ் பிரசாத் கிட்ட வந்து இன்ஸ்பெக்டர், அவர் சிஐஎஸ்எஃப், அவரு கூட வந்து ஒரு வாக்குவாதமாகி இவர் ஏதோ ஒரு பேசி அந்த இடத்துல செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு உடனே அவங்க வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கும் போதே தவறுதலாக அத்தனை பேர் முன்னாடியும் ஸ்லாப் பண்ணுறாங்க. இந்த ஸ்லாப் பண்ண வீடியோ இன்னைக்கு சோஷியல் மீடியா ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், இல்லை எக்ஸ் பேஜ் ஆகட்டும், எல்லா பேஜ்லேயும் பெரிய லெவலில் வைரல் ஆகிருக்கு. ஸோ இந்த அனுராதா என்ன வேலை பண்ணுறாங்க அந்த ஏர்லைன்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பைஸ்ஜெட் ஏர்லைன்ஸில் வந்து இவங்க ஃபுட் சூப்பர்வைசராக இருக்கிறாங்க. ஸோ இந்த ஃபுட்டு சூப்பர்வைசர்னால் உங்களுக்கு அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே கிடைக்க இல்லைங்களா, அதை அரேஞ்ச் பண்ணுற டிபார்ட்மெண்ட்டில் அதுவும் சூப்பர்வைசராக இருக்கக்கூடிய அந்த அனுராதா இந்த மாதிரி ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து அடிச்சிருக்கிறாங்க. இது அடிச்சது ரைட்டா ராங்கான்றது வேற விஷயம். பட் ஆல்ரெடி இப்போ அனுராதா வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த அனுராதா ராணி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, டியூட்டி முடிச்சுட்டு காலை 4 மணிக்கு வந்து வெஹிக்கிள் கேட் என்ட்ரன்ஸ் வழியாக வெளியே வந்திருக்கிறாங்க. ஸோ அங்கே வரும்போது கிரிராஜுக்கு ஒரு அலர்ட் வருது. இந்த மாதிரி இவங்க வேலிட் பர்மிஷன் இல்லாமல் இவங்க எப்படி இந்த கேட்டுக்குள்ளே வர முடியும், இது வெஹிக்கிள் கேட் வந்து அதர் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம், இந்த இடத்துல வந்து நீங்கள் எப்படி வந்து என்ட்ரி ஆகலாம், நீங்கள் வேறு கேட்டில் வந்து ஸ்கேனிங் பண்ணி வெளியே போங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அந்த இடத்துல கிரிராஜுக்கும் அனுராதாவுக்கும் ஒரு வாக்குவாதம் நடந்திருக்கு. ஸோ அந்த வாக்குவாதத்தை நடக்கும்போது உடனே எதிர்பாராத ஒரு விஷயமா கன்னத்தில் அறையிறாங்க. அதை அரைஞ்ச பிறகு எதுக்காக அரைஞ்சாங்க அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அவங்கக்கிட்ட என்கொயரி பண்ணி கேட்கும்போது அவங்க வந்து என்கிட்ட செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டில் நடந்துக்கினாங்க, இவங்க செக்ஸ் ரீதியாக என்கிட்ட வந்து தவறாக நடந்துக்கினதுனால நான் அவங்கள வந்து ஸ்லாப் பண்ணேன், ஒரு பெண்ணை அசிங்கப்படுத்துனதுக்காக நான் வந்து ஸ்லாப் பண்ணுறேன் அப்படின்னு அந்த அனுராதா தரப்பில் சொல்லப்படுது. பட் இந்த கிரிராஜ் தரப்பில் என்ன சொல்லப்படுதுன்னா, வெஹிக்கிள் கேட்டை அவங்க யூஸ் பண்ணதுனால ஒரு ஆர்குமெண்ட் நடந்தது. அந்த ஆர்குமெண்ட்டில் எல்லாரும் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு அவங்க என்னை அரைஞ்சு ஸ்லாப் பண்ணிட்டாங்க அத்தனை பேர் முன்னாடி அப்படின்னு இவங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்க. எனவே இப்போ அந்த லேடி அரெஸ்ட் பண்ணி இப்போ பிஎன்எஸ் அவங்க வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டை சார்ந்தவங்க வந்து இன்னைக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
எதனால் நடந்தது, இது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னால நடந்ததா, இல்லை செக்யூரிட்டிக்கு அந்த லேடிக்கு முன்னால் எதனா பிரச்சனை இருக்கா அப்படின்னு வந்து அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸ்பைஸ்ஜெட் ஏர்லைன்ஸ் நிறுவனம் என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த அனுராதா கிட்ட வந்து வெஹிக்கிள் கேட்டுக்கிட்ட வேலிட் பாஸ் இருக்கு, அவங்கக்கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்க லீகலாக தான் என்ட்ரு ஆகிருக்கிறாங்க. அன்வான்டாக இந்த சிஏஎஃப் கிரிராஜ் வந்து எங்களோட லேடிக்கிட்ட வந்து தரக்குறைவாக நடந்துக்குன்னு தான் அங்கே பிரச்சனையாக நடந்திருக்கு, அவர் எங்கள் பொண்ணுக்கிட்ட வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு இவர் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஜெய்ப்பூர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஜெய்ப்பூர் ஏர்போர்ட்டில் நடந்த இந்த இன்சிடெண்ட்டை வந்து இன்னும் லாஸ்ட் Thursday வந்து இதை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் இன்னும் இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்ருக்கு. இன்னும் அடுத்தடுத்து இவங்க ரெண்டு தரப்புலையும் என்ன நியாயத்தை வைக்க போகிறாங்கன்றதை தான் நம்ம பார்க்கணும். ஸ்பைஸ்ஜெட் நிறுவனம் இப்போது லீகல் ஆக்ஷன் வந்து இந்த கிரிராஜ் மேலே நாங்கள் எடுக்க போகிறோம், எங்கள் பெண்ணுக்கிட்ட வந்து இந்த மாதிரி தவறான ஒரு இஷ்யூ நடந்துக்கிறதுனால நாங்கள் லீகல் ஆக்ஷன் எடுத்து அந்த சிஏஎஃப் இன்ஸ்பெக்டர் வந்து நாங்கள் ஆக்ஷன் கண்டிப்பாக எடுப்போம், அவருக்கு தகுந்த தண்டனையை நாங்கள் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு அந்த பெண்ணுக்கு உறுதிமொழி கொடுத்துருக்குறாங்க ஸ்பைஸ்ஜெட் நிறுவனம். ஸோ இன்னைக்கு வைரலாக இந்த அளவுக்கு இந்த வீடியோ வைரலாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து வெறும் ஸ்லாப் பண்ணதுக்கு இல்லை அந்த ஆர்குமெண்ட் நடந்ததுக்காக மட்டும் இல்லை. அந்த பெண்ணுக்கிட்ட இந்த கிரிராஜ் யார் சிஏஎஃப் கிரிராஜ் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, உங்கள் டியூட்டி அவர் முடிஞ்ச பிறகு என்னை வந்து வீட்டில் பாருங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறாரு. இன்னொரு விஷயம், லேடிஸ் ஸ்க்ரீனிங் பண்ணக்கூடிய இடத்துல இவருக்கு அந்த இடத்துல என்ன வேலை அப்படின்றதும் ஒரு கேள்வி. நிறுவனம் அவங்களோட வாதத்தை முன்ன வச்சிருக்கிறாங்க. இப்போ சிஐஎஸ்எஃப் அவங்களோட டிபார்ட்மெண்ட்லேருந்து என்ன தெரிவிச்சிருக்கிறாங்கன்னா, ஆன் டியூட்டியில் இருந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸரை வந்து அவங்க கை நீட்டி அடித்தது சட்டப்படி குற்றம். ஸோ கண்டிப்பாக நான் அவங்கள அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு தகுந்த தண்டனையை நாங்கள் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சிஐ டிபார்ட்மெண்ட் அவங்க சீனியர் அஃபிஷியல்ஸ் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயும் நடக்குது, ஏர்போர்ட்டில் இப்போ எதார்ச்சியாக நிறைய விஷயம் சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலிமா இந்த மாதிரி விஷயங்கள் உடனுக்கு உடனே வெளியே வருது. என்னதான் இருந்தாலும் ஒரு ஆம்பளையே கை நீட்டி அடிச்சிருக்க கூடாது, அது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், அதுவும் ஏர்போர்ட்டில் நடந்திருக்கு. இல்லை நீங்கள் டியூட்டி அவரை முடிச்சுட்டு பர்ஸ்னலாக வீட்டுக்கு வாங்க அப்படின்னு இது பேசுனதெல்லாம் டாக்குமெண்ட்டு எவிடன்ஸு இருந்திருந்தால் அவங்களோட டிபார்ட்மெண்ட் சீனியர் பர்சனுக்கு எடுத்துகிட்டு போய் அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்துருக்கலாம், ஆடியோவை கொடுத்துருக்கலாம். இல்லை அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ணியிருந்தீங்கன்னா லீகலாகவே நம்ம ஆக்ஷன் எடுத்து அந்த போலீஸ் மேலே உண்மையான அந்த பொண்ணு பக்கம் தான் நியாயம் இருக்குதுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கலாம், ஏன் அவங்கள வேலையை விட்டு கூட எடுத்துருக்கலாம். பட் பொதுமக்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல அதுவும் யூனிஃபார்ம் போட்டுட்டு இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸரை ஒரு தனிப்பட்ட நபர் லேடி வந்து அரைஞ்சது தவறா ரைட்டான்றது பொதுமக்கள் நீங்கள் தான் அதுக்கு விளக்கத்தை கொடுக்கணும். ஸோ இன்னும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபேஸ்புக் பேஜ்லேயும் யூடியூப் பேஜ்லேயும் உங்களோட எக்ஸ் பேஜ்லேயும் இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லை ஒரு வீடியோ வந்ததுன்னா அந்த வீடியோவை என்னோட இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சி வைங்க. அதோட டீட்டெயில்ஸோட உங்களுக்கு நான் என்னோட சேனலில் ஃபுல் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி என்னோட சேனலுக்கு சப்போர்ட் ஆதரவு தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.